அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கு, அதாவது சங்கநாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கின் ஒலிதான். நம்ம வீட்டில் சும்மா கிண்டலுக்கு சொல்கிற ஒரு வழக்கம், இன்னைக்கு சங்கு தான் உனக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கம் நம்ம இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல சங்கு ஒலி எழுப்புவதை பார்க்குறோம். ஆனால் சங்கு அப்படின்னு சொல்கிறதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் கொஞ்சம் அதில் ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஒரு சங்குன்னு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அதை ஊதும் விதம் அப்படின்னு பார்த்தா நம்ம சாதாரணமாக அந்த ஃபுன் ஊதுவோம் இல்லையா, அப்படி ஊத மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு விதமாக ஒலி எழுப்பும் வழக்கம் உள்ளது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலோடைய விரிவுத்தன்மை அதிகமாகி அதிகமான சுவாசம் செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறா அது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இதே கான்செப்டை எடுத்து ஸ்டைரோமீட்டர்னு ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டைரோமீட்டரை எடுத்து ஊதுங்க, ஊதினா உங்களுக்கு லங் கெப்பாசிட்டி அதிகமாகுது அப்படிங்கிறத மருத்துவம் சொல்லுது. நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சங்குல அதை செய்து காமிச்சாங்க. சங்க டெய்லி காலையில் ஊதுறது, காலையிலையும் சாயங்காலமும் அந்த சங்கநாதத்தை எழுப்புறதுக்காக அதை எடுத்து ஊதும்போது ஒவ்வொருத்தரும் அதை செய்தாங்க. செய்யும் போது என்ன ஆச்சுதுன்னா மூச்சு திணறல் என்ற பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கு இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய நுரையீரல்ல அதிகமான காற்று சுவாசிக்கக்கூடிய தன்மையையும் அது கொடுத்தது அப்படிங்கிறத நாம பார்க்க முடிகின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சங்க நாதம் அதோடைய என்ன மாதிரியான ஒரு பயன்பாடு அப்படின்னு பார்த்தா, வீட்டில் தினமும் அது எழுப்பப்படும் போது ஒரு விதமான நல்ல வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்கிறதாகவும், அப்படி செய்கிற வீடுகள் எல்லாமே மன நிம்மதியோடு இருப்பதையும் இன்றைய மருத்துவம் உணர்ந்திருக்கின்றது. அதை அழகாக நமக்கு காட்டவும் சான்றோட காட்டவும் செய்கின்றது. சரி, அசம்பாவிதம் நடக்கிற இடத்துல சங்கநாதம் எழுப்புறாங்களே அப்படின்னு கேட்டால் யோசிச்சு பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்த ஒரு இடத்துல எல்லாரும் அழுது அந்த ஒரு சுயநினைவு இல்லாத ஒரு சூழல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சட்டுன்னு ஒரு சத்தத்தை எழுப்பும்போது அவர்களுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து இந்த உணர்வுகளுக்கு அவர்கள் வருவார்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சங்கநாதம் எழுப்பின ஒரு காரணத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, சங்கு அப்படின்னு சொல்றது அதிகமான கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பொருள். அதில் நீர் விட்டு அதில் துளசி போட்டு ஒரு இரவு முழுவதுமாக வைத்திருந்து அடுத்த நாள் காலையில் அந்த நீரை அருந்துபவர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் இல்லாமல் செல்லுவதை இன்றைய மருத்துவம் நமக்கு சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தினால அஜீரணம் அல்லது வயிறு சரியா இல்லாம அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சங்குல தண்ணியவோ பாலவோ ஊத்தி அதை புகட்டுவார்கள். அப்படி புகட்டும் போது அந்த குழந்தைக்கு வலி சரியா போகிறத பார்த்துருக்குறோம். நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு காலத்துல செய்தோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது காரணமே தெரியாம செய்திருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு தான் ஏற்படுகின்றது. சங்கநாதம் என்று சொல்லப்படுவது மருத்துவம், அறிவியல் அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக, அதாவது உளவியல்னு சொல்ற சைக்காலஜி பத்தியும் அதிகமான ஒரு பயன்பாடு உடைய ஒரு பொருளாக இன்றளவும் நாம பார்க்க முடிகின்றது. ஆக அனைவர் வீட்டிலும் சங்கநாதம் என்ற ஒலியை எழுப்புவோமாக, ஆரோக்கியமாக வாழ்வோமாக என்று சொல்லி மீண்டும் இதே போல அடுத்த வாரம் ஒரு அற்புதமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.